ஏப்பா நான் ஒரு சோறு விளம்பரம் பார்த்தப்பா, வாழ்க்கையிலே நான் இந்த வேலையை விட்டு போயிடலாம் நினைச்சப்பா. உதயசூரியன் சின்னத்தை வரைஞ்சுப்பா, 110 ரூபாய்க்கு குவார்டர் வித்த கட்சி உங்களுக்கு. ஏய் சிரிக்காத உண்மையிலே எழுதி வச்சிருக்காங்க சோத்துல. 110 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் கொடுத்த கட்சி, அதன் சின்னம் உதயசூரியன் எழுதி வச்சிருக்காங்க. என்ன இவங்க நீங்க சிரிக்கிற? கல்யாணத்துல நம்ம எல்லாம் தேங்காய் பழம் கொடுத்து விடுவோம்ல, சிரிக்காத. மண்டபத்து வாசல என்ன பண்ணுவ, ஒரு பையில தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை தானே கொடுத்து விடுவோம். நம்பி நீ நம்புறியோ இல்லையோ வலைவெளியில் இருக்கு பாரு, ஒரு குவார்டர் உள்ள தள்ளி விட்டு இருக்குல்ல. எப்படி வந்து பாத்தீங்களா? இவங்க பேசுறது எப்படி பேசுவாங்க தெரியும்? நம்மள நாங்கள் தான் படிக்க வச்சோம். கொண்டே வருவேன். படிக்க வைத்தான் என் தாத்தன் காமராஜ். இந்த மண்ணின் பிள்ளைகளை குடிக்க வைத்தார்கள் நீங்கள். தெருவுக்கு 2 படிப்பகம் திறந்தால் அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் வந்திருக்கும். ஆனால் தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறந்து சிந்திக்கிற திறனற்ற உடல் ஆற்றலற்ற குடி நோயாளிகளாக மாற்றி நிறுத்தியதால் திருப்பூர் முதலாளி சொல்றான், உங்க ஆளை வேலைக்கு சேர்த்தால் சிமான் 2 நாள் சம்பளம் நாங்க தினம் கூலி கொடுத்துருவோம். 500 வாங்கிட்டு போறான். 4 நாள் தொடர்ச்சியா வேலைக்கு வரான். அடுத்த 2-3 நாள் குடிச்சிட்டு பார்த்துறான். நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிற. இந்த கேள்வியில் இருக்கிற யதார்த்தத்தை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் வடநாட்டவன் என்ன பண்றான்? வட இந்தியன் என்ன பண்றான்? கடுமையா உழைக்கிறான். சனி ஞாயிறு வீட்டில் இருக்கிறான். அந்த நேரம் குடிக்கிறான். குடிக்கல, அது பிரச்சனை இல்லை. வேலையை அவன் இழக்க செய்யறது, இழப்பை ஏற்படுத்துறது இல்லை. அதனால முதலாளி என்ன பண்ணுவான்? வேலை பாதிக்க கூடாது அப்படின்னு நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்டதுனால உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது, அவன் வந்து நிறைவு செஞ்சிடறான். இன்னைக்கு அவன் கூலி. 5 ஆண்டுகளில் அவன் முதலாளி, நீ கூலி. இது வரலாறு எங்கும் கற்பித்திருக்கிற படிப்பினை. இதை கத்துக்க. நான் இந்த ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும்போது என் அதிகாரத்தை கொடுத்துரு. சக்கர நாற்காலியில் வரும்போது எனக்கு தராத, அது ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா?